தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஏன் இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என்றும் மதுரை அமர்வு தற்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கிறது. இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஏன் இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என்றும் மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதேபோன்று இதுபோன்ற வழக்குகளை ஏன் தாக்கல் செய்கிறீர்கள் என்றும் மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலம் குறித்த அனைத்து வழக்குகளை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் வழிபாட்டு தலங்களில் குறித்த வழக்கு உயர் நீதிமன்றங்களில் விசாரணை செய்யக்கூடாது என்ற உத்தரவை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவு. திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டையிட போடக்கூடாது, விட்டுவிடார்கள் என்று ஏன் இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இந்து தர்ம பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உயர் நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்கின்றனர். அதில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டது. இதற்காக அனுமதி கோரியிருந்த நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று சட்ட ஒழுங்கு பிரச்சினை காரணமாக காண்பித்த அனுமதி மறுக்கப்பட்டது. இதோடு காவல்துறை தரப்பில் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் எனவும் அதனை மீறி வருபவர்கள் மீது அவர்களுடைய வாகனங்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கது அல்ல. அதோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக காண்பித்து நேற்று இன்றும் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆகவே மதுரை மாவட்ட ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் வாகனங்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பிறப்பித்த செய்தி அறிக்கையும் ரத்து செய்து உத்தரவிட வேண்டும். மேலும் திருப்பரங்குன்றம் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இதே போல திருப்பரங்குன்றம் மலைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தனியே பல்வேறு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதி நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் இருதரப்பினரும் திருப்பரங்குன்றம் மலையை உரிமை கோருவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல ஏன் இது போன்று செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அங்கு உள்ளவர்கள் சண்டையிடாமல் இருந்தாலும் இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்து சண்டையிட வைத்து விடுவீர்கள் போல வேதனை அளிக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்பொழுது வழக்கில் இடையிட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பில் வழிகாட்டு தலங்கள் தொடர்பாக வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மேலும் வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்குகள் விசாரணை செய்யக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு உள்ள நிலையில் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது என வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழிபாட்டு தலங்கள் குறித்த உச்சநீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர்.
மேலும் தொல்லியல் துறை குறித்து வழக்குகள் மனுதாரர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி உரிய மனு அளித்த நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.